உங்களுக்கு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு யூபிஎஸ்சில் ஒரு பர்டிகுலர் யூபிஎஸ் வந்து ஸ்டாட்டிக் பைபாஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கன்வர்ஷன் மோடில் யூபிஎஸ் வந்து நார்மலாக ஒர்க்கிங்காகவும் போகவே போகாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரா பவர் ஸ்டாட்டிக் பைபாஸ்னால் நம்ம பொதுவாக சில இடத்துல வந்து ஹாட் ஸ்டாண்ட் பை கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரொம்ப ரேர் அதெல்லாம் கொடுத்துருக்கிறது. சில பேர் வந்து யூபிஎஸ்க்கான இன்புட் ரா பவர் இருக்குல்ல, அந்த ரா பவர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது ரா பவருடைய வோல்டேஜ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 225 to 240 அப்படின்ற சினாரியோ வரும். ஆனால் கண்டிஷன் யூபிஎஸோட அவுட்புட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 229 to 230 இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டுமே வந்து அட் ஏ டைமில் ஆன் ஆக முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாஜிக்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அதே மாரி நீங்கள் ஆன் பண்ண முடியும். எப்படி தெரியுங்களா? ஸ்டாட்டிக் பைபாஸ், நாட் ஸ்டாட்டிக் பைபாஸ், மெயின்டெனன்ஸ் பைபாஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பைபாஸ்க்கு ஒரு சுவிட்ச் தான் இருக்கும். திடீர்னு யூபிஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு யூபிஎஸ் அங்கே ரன் ஆகிட்டே இருக்குது, திடீர்னு நீங்கள் வந்து உங்களுடைய மெயின்டெனன்ஸ் பைபாஸ் சுவிட்சை நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க